ஹலோ வியூவர்ஸ், டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் மந்த்ஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கரண்ட்லி 12th எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கும் ஹேப்பன் ஆகும். இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் நல்ல கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்ஏ கவுன்சிலிங் எந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் எல்லாம் வந்துச்சு, எப்படி நம்ம காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஓல்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளை நீங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஜென்ரலாக இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்னால் என்ன, அது இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்ஸ், கோர்ஸ் அலாட்மெண்ட்ஸ், காலேஜ் அலாட்மெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் அண்ட் கோர்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போது என்ன மாதிரியான கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் சைடில் இருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ முக்கியமாக இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ஏன் நம்ம சூஸ் பண்ண சொல்கிறோம்னா, இங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்மியான கட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதே ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் அலாட் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் நம்ம சான்சஸ் அதிகம் கன்ஃபார்மாக ஏன் சொல்ல முடியலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரியே நிறைய கட் ஆஃப்ஸ், உங்களுக்கு ஈக்குவலான கட் ஆஃப்ஸ், அதே மாதிரி பாயிண்டில் வேரி ஆகிற கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் கையை விட்டு நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நம்ம மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஈவன் தோ நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்றது டிஎன்இஏல உள்ளே போய் வெளியே வர்றது தப்பு இல்லை. பட் கட் ஆஃப் ரொம்ப டல்லாக இருக்குது, கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு நல்ல காலேஜ் வேணும், என்னோடய ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும், நல்ல ஒரு ஜாப் போகணும், ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் வேணும், இதையெல்லாம் உங்களோட ட்ரீமாக இருக்குது அப்படின்றது ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சஜஷன் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பண்ணிக்கிறது தான். பட் ஒரு நல்ல கட் ஆஃப் மார்க்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது நீங்கள் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை சூஸ் பண்ணுங்கள். இதில் இப்போது இஃப் சப்போஸ் நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் பிசி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்றது மினிமமே உங்களுக்கு 180 கட் ஆஃப் எபோவ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல காலேஜ் அண்ட் கோர்ஸை சூஸ் பண்ண முடியும் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில். அதுவே நம்ம மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அபோவ் 170 வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு இனஃப். ஸோ நீங்கள் 180 இப்போ சப்போஸ் நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, 170 எபோவ் கட் ஆஃப் இல்லாமல் ஒரு 150, 160 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதுக்கான காலேஜஸ் உங்களுக்கு இருக்குது. பட் அந்த காலேஜஸ் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் பொசிஷனை தேடி தருமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் இருந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு டயர் 2 காலேஜ் அப்படியாவது நம்ம சூஸ் பண்ண முடியும். பட் ஈவன் தோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் சைடு வரீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு டீசெண்டான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஹையராகவே சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சம் அடிஷ்னல் ஃபீஸும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் போகும்போது உங்களுக்கு வரும். பட் நம்ம டிஎன்இஏல பார்க்கும்போது இப்போது ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி கேட்டகிரியில் வரோம் அப்படின்னா எபோவ் 150 இருந்தாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டிலையும் பார்த்தோம்னா அவங்களுக்கும் ஒரு 140 கட் ஆஃப் இருந்தாவே போதும், கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜஸ் எடுக்க முடியும். பட் மெஜாரிட்டியாக இருக்கிற பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகிரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே தான் போட்டி ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு தான் நல்ல காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாகவும் இருக்கும். இந்த டைமில்
நீங்கள் இதை ஒரு ஆப்ஷனை எடுத்து பண்ணலாம். பட் எக்ஸாக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜோ கோர்ஸோ எனக்கு கிடைக்குமா இதில் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பட் வென் கம்பேர்ட் வித் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகும்போது அங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் அண்ட் கோர்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் உங்களால் அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு மணி இருக்குது, என்னால் இந்த ஃபீஸ் பே பண்ணிட முடியும், அடிஷ்னல் சார்ஜஸும் என்னால் கட்டிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது, என்னால் அந்தளவுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியாதுன்றது கண்டிப்பாக நீங்கள் டிஎன்ஏ வந்து சூஸ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா டிஎன்ஏ கவுன்சிலிங் விஷயமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் ஃபர்தராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதையும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ். இது இல்லாமல் எனக்கு டேரெக்டாக இப்போவே அட்மிஷன்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக நல்ல காலேஜஸில் உங்களோட சீட்ஸை இப்போவே பிளாக் பண்ணிக்கிங்க. இன்னும் ஃப்யூச்சரில் போக போக உங்களுக்கு அதிகமான சார்ஜஸ் வந்துட்டு அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பரும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஃபர்தர் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.